ஒரு ஃபில்ம் மேக்கராக எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா வந்து அப்போ என்ன வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கேமரா, என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இந்த நான் ஒரு ஃபிக்ஷனலாக அல்லது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக அல்லது வந்து ஒரு ஒரு மெட்டா ஃபிக்ஷனாக பண்ணும்போது, நான் இந்த ஈவெண்ட்டை என்னுடைய கேமராக்கும் என்னுடைய கேமராவினுடைய அதாவது அதோடைய லிமிட்டேஷன் தெரிஞ்சு அதுக்குள்ளே நான் பண்ண போகிற ஒரு ட்ராமா தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது ஆக்சுவலாக. அது இந்த புரிதல் எனக்கு இந்த வாட்டி எனக்கு வந்து நான் இந்த லேண்ட்ஸ்கேப்பை போகும்போது தெரிஞ்சது ஆக்சுவலாக. வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கண்ட்ரி ஒருத்தங்க ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 200-300 கண்ட்ரிஸ் இருக்குது, இவ்வளோ நாடுகள் இருக்குது. ஒரே ஒரு கண்ட்ரி போகணும் அப்படின்னா நான் ஐஸ்லாண்ட் தான் சொல்லுவேன். ரைட். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் வேறு வேறு லேண்ட்ஸ்கேப்பில் போய்க்கிருந்தேன். வேறு வேறு லேண்ட்ஸ்கேப்பு, வேறு வேறு கலர், வேறு வேறு விதமாக இருக்குது ஆக்சுவலாக. வேறு தாவரங்கள் பெருசாக இல்லை, ரொம்ப கம்மியான தாவரங்கள். ஏன்னா அது வந்து ஒரு எரிமலை தான். அது ஒட்டுமொத்த ஐஸ்லாண்டே எரிமலைகள் குழம்புனால் உருவாக்கப்பட்டது தான், லாவா தான் ஆக்சுவலாக. தாவரங்கள் மரங்கள் நிறையா இல்லை, ஆனால் வந்து அதோடைய ஃப்ளோரா இல்லை, ஃபவுனாவும் அதே மாதிரி ரொம்ப கம்மி தான், பெருசாக அங்கே வந்து இது இல்லை. ஸோ இதெல்லாம் இப்போ நான் பேசுகிறது எந்த அளவுக்கு இந்த இன்டர்வியூவில் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு தெரியல, பட் ஆனால் இதை நான் பார்த்தேன். இதை தரமான ஃபார்ம்லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க.